யார் சீடராக இருக்க முடியும்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யார் சீடராக இருக்க முடியும்? காரணம், உலகெங்கும் சென்று எல்லா இனத்தவரையும் சீடராக்குங்கள் என்று தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர பக்தராக்குங்கள் என்று சொல்லவில்லை. அப்போ சீடனாவது என்பது முதல் நிலை, முதல் பணி, முதல் வேலையாய் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ யார் சீடன் என்று பார்க்கின்ற பொழுது, யோவான் நற்செய்தி 15 வாசிக்கிறோம். மிகுந்த கனி கொடுத்து தந்தை நாமத்தை யாரெல்லாம் மகிமைப்படுத்தினார்களோ அவர்கள் எனக்கு சீடர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 8 வாசிக்கிறோம். என்னுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் என் சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். 3வது லூக்கா நற்செய்தி 9:23 வாசிக்கிறோம். தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின் சொல்வர் என் சீடனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை மறுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின் சொல்வோம். அவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதிலே, அதன்படி நடப்பதிலே கவனமாக இருப்போம். எல்லாவற்றையும் மேலாக நாம் எப்பொழுது கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். இவ்விதமான வாழ்வு வாழ்ந்து இயேசுவின் சீடர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.